தாராளமா பேசு. குறுக்க பேசலாமா? உங்களோட ஒழுக்கு, பேச்சு ஒழுக்கு, பேச்சு ஆற்றல் பாதிக்கப்படாதான்னா நல்லா பேசுங்க. நான் கவனிச்சா தானே? ஐயா நான் கவனிக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இத்தகைய பேச்சாற்றல் மிக்க நம் நடுவர் அவர்களுக்கு எதிரிலே நான் நின்று பேசுவது மாபெரும் பாக்கியம். அது மட்டும் இல்ல, மாணவ மன்ற ஆலோசகர் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஒரு பெண் தான். இத்தனை பெரிய கூட்டத்துக்கும் ஆலோசகர் வழங்குறாங்கனாக்கா அத்தகைய அறிவு அவங்களுக்கு இருக்கணும். யாரு? ஹேமலதா மேடம் தானே சொல்றீங்க? எல்லாருக்கும் தெரியன்றதுனால நான் பேர் சொல்ல விரும்பல. சரி சரி. தெரியும் இல்லையா? தெரியாம யாரும் இருக்க மாட்டீங்க இல்லையா? அது இவங்க தானே. யாருக்கு தெரியலையா? என் அணியை சார்ந்தவர்கள் உண்மையைத்தான் பேச வந்திருக்கிறாங்க, எதிரணியை சார்ந்தவர்களும் உண்மையைத்தான் பேச வந்திருக்கிறாங்க. ஆனா பொய்யையே உண்மையாக பேச வந்திருப்பவர்கள் எதிரணியை சார்ந்த வழக்கறிஞர்கள். எப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லுவது போல, திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றார், பொய்மையும் வாய்மை இடைத்து புரைந்திருந்த நன்மை பயக்கும் எனில். ஆண்களுக்கு நன்மை வரணும்ன்ற கருத்துல கொண்டுதான் பெண்கள் எங்களுக்கு சார்பா பேசுவதாக இங்க இருக்கிறாங்க. பொய்ய உண்மையா பேசுறாங்க. நடுவர் அவர்களே, திரும்பி திரும்பி சொல்லிக்கிறேன், பொய்யத்தான் பேச வந்திருக்கிறாங்க, பாத்துக்குங்க. இப்படி சொல்றேனே, எடுத்த உடனே யாரை கூப்பிட்டேன்? திருவள்ளுவர், ஒரு ஆண்பால் புலவர் தானே கூப்பிட்டேன். திருக்குறளை யார் எழுதுனது? திருவள்ளுவர் தானே, எல்லாருக்கும் தெரியல, அதில் சந்தேகம் இல்லை. எடுத்துக்கு நான் முதல்ல ஆண்பால் புலவரை கூப்பிட்டேன், பெண்பால் புலவரை தானே கூட்டு இருக்கணும் இல்லையா? திருவள்ளுவர் முதல்ல திருக்குறள் எழுதி முடிச்சுட்டு அதை கொண்டு போய் அரங்கேற்றம் பண்றாரு. எங்க அரங்கேற்றம் பண்றாரு? இடையிடையே நீங்க பேசுறீங்கன்னு சொன்னீங்க, பேசவே இல்லை. திருக்குறளை எங்க அரங்கேற்றம் பண்றாருன்னு கேள்வி கேட்கிறாரு. இவருக்கு அடிப்படையில ஒரு கல்லூரி மாணவராக இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? வாத்தியார் தான் கேள்வி கேட்கணும். வாத்தியார் கேள்வி கேட்டா நாங்க பதில் தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் வாத்தியாரா இருக்கிறோம்? சரிங்களா? பிறகு பரீட்சை நடந்துட்டு இருந்துச்சு. ஏங்க, பரீட்சை நடந்துட்டு இருந்துச்சு. நான் பையனை பார்த்து கேட்டேன், எப்படி கொஸ்டின் பேப்பரு டார்ச்சரா அப்படின்னா, பையன் எந்திரிச்சு ஆன்சரு செம டார்ச்சரா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எங்க அரங்கேற்றம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்? திருவள்ளுவரை நல்லா தெரியும். ஆனா அரங்கேற்றம் குறித்து பலவிதமான விவாதத்திற்குரிய தகவல்கள் இருக்கு. இந்த ஊர்ல அந்த ஊர்லன்னு சொல்லி இருக்கு. மயிலாப்பூர்ல பிறந்தவர்னு இருக்கு, சில பேர் இல்லைங்கிறாங்க, அவங்க அந்த மயிலாப்பூர் இல்லைங்கிறாங்க. ஆனா திருவள்ளுவரை நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 500 பஸ் வச்சிருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பஸ் கூட இல்லை, அவருக்கு நொடிச்சு போயிட்டார். எங்க ஒரு 40 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இங்க தெரியும், திருவள்ளுவர் விரைவு பேருந்துன்னு இருந்துச்சு. இப்போ பஸ்ஸே அவர் பேர்ல இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். தொல்காப்பியன் தொல்லை பண்ணாது, பேரே தொல்லுன்னு இருக்கு, அதோட நிறுத்துங்க. தொல்லுன்னா தொன்மைன்னு அர்த்தம், தொல்லைன்னு அர்த்தமாகாதீங்க, பேசுங்க. தொல் மட்டும் இல்ல, பின்னாடி ஒண்ணு காப்பியம்னு சேர்த்திருக்குதல்ல. இவ்வளவு பேசுறேனே, நான் ஒரு ஆசிரியருடைய மகன், என்னுடைய அம்மா ஒரு டீச்சர். அவங்க இருந்ததால தான் அதுக்கடுத்து நான் வந்திருக்கிறேன்னா, பெண்கள் எவ்வளவு கல்வியில சிறந்திருக்கிறாங்கன்ற இதுக்கு மேல நான் என்ன சான்றம் சொல்லணுமா? நடுவில் விட்டுட்டேன், அதுல இருந்து வரேன். திருவள்ளுவர் திருக்குறளை எனக்கு தெரிஞ்ச அளவுல முத அரங்கேற்றம் பண்ண இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மதுரை முத்தமிழ் சங்கத்துல தான் அரங்கேற்றம் பண்ணதாக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் தவறு எதா இருந்தா நீங்க மாத்திக்கலாம் பிறகு. சரி, முதல்ல கொண்டு போய் கொடுக்குறாரு, சங்க புலவர்கள்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இது வெண்பா இலக்கணத்துக்கு உள்ள இல்ல, ரெண்டு அடி கூட இல்ல, வெண்பா இலக்கணத்துக்கு உள்ளே வரல, நீ புதுசா ஏதோ எழுதிருக்கிறியே தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவர் ஆண்பால் புலவர்,
நேராக கொண்டு போய் எங்கே கொடுக்குறாருன்னா ஔவையார்ட்ட கொடுத்து சொல்கிறாரு, இது மாதிரி நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க, அரங்கேற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஔவையார் நேராக அதை எடுத்து பார்த்துட்டு, வருங்காலத்தில் உலகத்தையே அளக்க போகுது இதை விட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்க தமிழ்ச்சங்கத்துலன்னு அதை நேராக கொண்டு வந்து பாண்டிய மன்னன் முடிச்சிட்டார், சபையை முடிச்சுட்டு போயிட்டார். பாண்டிய மன்னனை எழுப்பி கூப்பிட்டு வர சொல்லி, இதை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா இதுக்கான விளைவுகளை நான் கொடுப்பேன், அதை நீங்கள் சந்திக்கணும்னு யார் சொன்னது? ஒரு பெண்பால் புலவர் சொல்கிறாங்க, அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது பிழை இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு யார் சொன்னது? ஒரு ஆணினுடைய அறிவுக்கு திருவள்ளுவர் இன்னைக்கு அவரு இல்லைன்னா தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருவள்ளுவர் இல்லைன்னா. ஆனா அத்தகைய சிறப்புமிக்க திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இப்ப இருக்குது, கையில இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னா ஔவையார் தான், ஒரு பெண்பால் புலவர் தான் காரணம். அவர் இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம திருக்குறளே படிக்கிறோம். சரியா? அடுத்து பாரதியாரை பத்தி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல, நிறைய படிச்சிருக்காரு தான், நிறைய நமக்கு நிறைய நூல்களை கொடுத்துருக்காரு, நம்ம நடுவரே சொல்லியிருக்கிறார். புதுசாக எனக்கு அவ்வளவும் தெரியாது, எதுவுமே தெரியாது, அவ்வளவும் தெரியாது ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அறிவுமிக்க ஆள் தான். அவருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேராவது தெரியுமா? சார், நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் பேச வர்றதை மறந்துடுவீங்க, அதனால மறந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் பாரதியார் நிறைய நீங்க என்ன தைரியத்தில் அவர் பேசுறாருன்னா அவர் குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, அதனால அந்த தைரியத்தில் அவர் பேசுறாரு, மறக்க மாட்டாரு, இல்லைனாலும் மறந்துட்டு விட்டுருவேங்கிறார். பாரதியாருடைய பெயரோ பாரதியாருடைய மனைவி பெயரோ அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனால் எது முக்கியம் என்றால் தமிழ் இலக்கணப்படி தமிழ் எழுத்துக்களில் ஒன்றுதான் ஆயுத எழுத்து அக்கு. ஆனால் பாரதியாருடைய ஒவ்வொரு எழுத்தும் தமிழர்கள் பயன்படுத்துகிற ஆயுத எழுத்து, அதுதான் முக்கியம். பாரதியார் சிறந்த புலவர்னு சொல்லியிருந்தேன். அவருடைய புலமை யார்கிட்ட கொடுக்குறாரு கடைசி அப்படின்னா வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து பார்க்குறாங்க. அதெல்லாம் பலது வந்து தீயில வேற போட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. அவருடைய காலத்துல ஒரு 5-6 புகைப்படம் தான் எடுத்திருப்பாரு. இப்பதான் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறோம் செல்ஃபின்னு. அவர் காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 5-6 குறைஞ்சது அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 தான் இருக்கும். அவர் எடுத்ததுல மிக சிறப்பான ஒரு புகைப்படம்னா அவருடைய மனைவியை உட்கார வச்சு அவர் பக்கத்துல நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு. பரவாயில்ல, அதான் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஆணுடைய அறிவு அங்க அடங்கி போச்சு. யார்கிட்ட? பெண்ணுகிட்ட. அப்ப பெண்ணுடைய அறிவு தான் சிறந்ததுன்னு பாரதியாரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பல பாடல்கள்லையும் அதை தெரிவிச்சிருக்கிறார். இவ்வளவும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் எதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம டிஎன்ஏயு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் யார்? வேற யாரும் கூட சொல்லலாம், பதில் ஐயா தான் சொல்லணும். இல்ல சொல்ல மாட்டார் போல் இருக்கு, நானே சொல்லியிருக்கேன். முனைவர் கீதாலட்சுமி அம்மா அவர்கள். அவர் தான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அவங்க அங்கிருந்து வழிகாட்டுதல தான் பல தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குற அத்துணை கல்லூரியுமே இயங்குது. ஒரு பெண்ணுடைய அறிவின் கீழே தான் தமிழ்நாட்டுடைய வேளாண்மை கல்லூரிகளே இயங்குதுன்னா இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். தீர்ப்பு வந்து எங்க பக்கம் கொடுங்க அவங்க பக்கம் கொடுங்கன்னு அடிச்சுக்கிறதுக்கு பின்னாடி வராங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் தர்மம் இருக்குது, எந்த பக்கம் அறம் இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களோ என்ன விட்டுடுங்க, பின்னாடி வரவங்களை பாருங்க. இருக்குதுன்னு தெரியுதோ அந்த பக்கம் தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு பெரிய மேடையில பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தொல்காப்பியம் நீங்க வந்து பேசல, மிரட்டுற கேட்டா அதுக்கும் காரணம் எங்க அம்மா தமிழ் டீச்சரு, எங்க அம்மா தான் அப்படி. இப்போ வெளியில இருந்து வந்த வாத்தியாரையே இந்த மிரட்டினாருன்னா இவரு கிளாஸ்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியும். ஆனா பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டார். நல்ல மாணவர் அவர்.
பேரில் தான் காப்பி இருக்க ஒழிய அவர் காப்பியெல்லாம் அடிக்க மாட்டார். பேர் தொல்காப்பியன். அதனால் நல்ல கருத்துக்களை சொன்னார். என்ன கேள்வி கேட்டு கேட்டு மிரட்டுறாரு. கேள்வியெல்லாம் வாத்தியாரான பிறகு கேட்டிங்கன்னா யூ ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர்னு தான் நாங்கள் சொல்லி பழக்கம். ஏன்னா தெரியலன்னு அர்த்தம் அல்ல, நூலகத்துக்கு உங்களை போக வைக்கணுங்கிற ஆசை. பிறகும் knowledge is not knowing everything, it is knowing who knows. Knowledge is not knowing everything, it is knowing who knows. That is knowledge. ஆகவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, தெரியணுங்கிறதும் இல்லை, தெரிஞ்சாலும் சொல்லணுங்கிறதும் இல்லை. உங்களை மாதிரி தான் வைவால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும், பவித்ரா மேடத்துக்கு தெரியும், ஹேமலதா மேடத்துக்கு தெரியும். என்னப்பா உன் பேரு? மேடம் பேர் என்னப்பா? ஓ பேரா, வேணும்னே. ஆகவே பெண்களா ஆண்களாங்கிறதுக்கு அவர் வைத்த வாதங்கள் எல்லாமே பெண் தான் பிரதானம் அப்படிங்கிறத தொல்காப்பியன் சொல்லியிருக்காரு. இப்போ இல்லை, இந்த தரணியில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தரணி வராங்க. வா.